வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய 4வது பாடம் இனிமை நிறைந்த பூமி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த பாடலை முதல்ல எப்படி வாசிக்கலான்ற பார்க்கலாம். கும்மியடி பெண்ணை கும்மியடி, கும்மியடி பெண்ணை கும்மியடி, நலம் கோடி விளைந்திட கும்மியடி, நமது இன்னல்கள் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி. கும்மியடி பெண்ணை கும்மியடி, நலம் கோடி விளைந்திட கும்மியடி, நமது இன்னல்கள் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி. அடுத்த பாடல் வரிகள். பாவலர் புகழும் பூமியடி, நம் பாரதம் என்று கும்மியடி, இனிமை நிறைந்த பூமியடி, நல் இன்பம் பொங்க கும்மியடி. பாவலர் புகழும் பூமியடி, நம் பாரதம் என்று கும்மியடி, இனிமை நிறைந்த பூமியடி, நல் இன்பம் பொங்க கும்மியடி. அறிஞர்கள் வாழும் பூமியடி, நல் அறிவில் சிறந்தோம் கும்மியடி, வளங்கள் கொண்ட பூமியடி, பெரும் மலையாய் உயர்ந்தோம் கும்மியடி, பெரும் மலையாய் உயர்ந்தோம் கும்மியடி. இந்தியா நமது நாடு என்று நீ இணைந்து ஒன்றாய் கும்மியடி, கண்ணை போல காத்திடலாம் நம் மண்ணை தாயாய் போற்றிடலாம். இந்தியா நமது நாடு என்று நீ இணைந்து ஒன்றாய் கும்மியடி, கண்ணை போல காத்திடலாம் நம் மண்ணை தாயாய் போற்றிடலாம். கும்மியடி பெண்ணே கும்மியடி. வாங்க இதை எப்படி பாடலாம்ன்றதை பார்க்கலாமா. கும்மியடி பெண்ணை கும்மியடி, நலம் கோடி விளைந்திட கும்மியடி, நமது இன்னல்கள் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி. கும்மியடி பெண்ணை கும்மியடி, நலம் கோடி விளைந்திட கும்மியடி, நமது இன்னல்கள் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி. பாவலர் புகழும் பூமியடி, நம் பாரதம் என்று கும்மியடி, இனிமை நிறைந்த பூமியடி, நல் இன்பம் பொங்க கும்மியடி. பாவலர் புகழும் பூமியடி, நம் பாரதம் என்று கும்மியடி, இனிமை நிறைந்த பூமியடி, நல் இன்பம் பொங்க கும்மியடி. அறிஞர்கள் வாழும் பூமியடி, நல் அறிவில் சிறந்தோம் கும்மியடி, வளங்கள் கொண்ட பூமியடி, பெருமலையாய் உயர்ந்தோம் கும்மியடி. அறிஞர்கள் வாழும் பூமியடி, நல் அறிவில் சிறந்தோம் கும்மியடி, வளங்கள் கொண்ட பூமியடி, பெருமலையாய் உயர்ந்தோம் கும்மியடி. இந்தியா நமது நாடு என்று நீ இணைந்து ஒன்றாய் கும்மியடி, என்னை போல காத்திடலாம் நம் மண்ணை தாயாய் போற்றிடலாம். இந்தியா நமது நாடு என்று நீ இணைந்து ஒன்றாய் கும்மியடி, கண்ணை போல காத்திடலாம் நம் மண்ணை தாயாய் போற்றிடலாம். கும்மியடி பெண்ணை கும்மியடி, நலம் கோடி விளைந்திட கும்மியடி, கும்மியடி பெண்ணை கும்மியடி, நலம் கோடி விளைந்திட கும்மியடி. இதே மாதிரி நீங்களும் இந்த பாடலை பாடி பழகுங்க. அடுத்து இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி பதில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமான்னு இருக்குங்களா. முதல் கேள்வி பாருங்க. இன்னல் இச்சொல்லின் பொருள். இன்னலோட பொருள் கேட்குறாங்க. இன்னல்னா என்னது? நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பம். இன்னல்னா சொல்லின் பொருள் என்ன வரும்? துன்பம். இன்னல் இச்சொல்லின் பொருள் துன்பம். கும்மியடி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கும்மியடி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கும்மியடி எப்படி பிரிக்கலாம்? கும்மி கூட்டல் யடின்னு வராது. கும் கூட்டல் மியடி, கும் கூட்டல் மடி, கும்மி கூட்டல் அடி. இதை கும்மி கூட்டல் அடி, யா பிரிக்கும் போது ஆவா மாறிடும். சரிங்களா? கும்மி கூட்டல் அடி. இணைந்து இச்சொல்லின் எதிர்ச்சொல். இதை நல்லா கவனிங்க. இணைந்து இச்சொல்லினுடைய எதிர்ச்சொல் கேட்குறாங்க. இணைந்துன்னா அதோட எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? எரிந்து. கும்மி ஆட்டத்தை குறிக்கும் படம். இங்கே பாருங்க, கீழே ஒரு 4 படம் கொடுத்துருக்காங்க. கும்மி ஆட்டத்தை குறிக்க முடியும். கும்மின்னா என்னன்னா, பெண்கள் ஒரு கிராமத்தில் திருவிழா நடக்கும்போது பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முளைப்பாரி போட்டு அதை சுற்றி கும்மி அடிப்பாங்க. அதுதான் கும்மி ஆட்டம். இங்கே பாருங்கள், இதில் இது பரதநாட்டியம், இது வேற, இது கரகம்.
அப்போது சுற்றி இங்கே நின்று பாருங்கள், கையை கும்மி அடிக்கணும். உள்புறமும் வெளிப்புறமும் கையை வச்சு கும்மி அடிப்பாங்க. அதுதான் வந்து கும்மி ஆட்டம். அடுத்து பாருங்கள், வினாக்களுக்கு விடையளக்க. நமது நாட்டின் சிறப்புகள் என்று இப்பாடலில் கூறப்படுபவை யாவை? நமது நாட்டின் சிறப்புகள்னு சொல்லிட்டு இந்த பாடல் என்னென்ன சொல்கிறாங்க, நம்ம இந்த பாடலில் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், அறிஞர்கள் வாழும் பூமியடி, நல்ல அறிவில் சிறந்தோம் கும்மி, வளங்கள் நிறைந்த பூமி, பெரும் மலையாய் உயர்ந்தோம் கும்மியடின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதில் என்னது, நிறைய அறிஞர்கள் வந்து நம்ம நாட்டில் வாழ்கிறாங்க, நல்ல அறிவில் சிறந்தோம், அதனால் நம்ம அறிவில் சிறந்து இருக்கிறோம், நிறைய வளங்கள் கொண்ட பூமியடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து நாம் இதற்கு பதிலாக எழுத போகிறோம். பாருங்க, நமது நாட்டின் சிறப்புகள் என்று இப்பாடலில் கூறப்படுபவை யாவைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், அறிஞர்கள், நல்ல அறிஞர்கள் நம் நாட்டில் நல்ல அறிஞர்கள் வளங்கள், நல்ல வளங்கள் கொண்ட பூமி. சரிங்களா? நம்ம நாட்டில் நல்ல அறிஞர்கள், வளங்கள் கொண்ட பூமி, இதுதான் வந்து நம்ம நாட்டினுடைய சிறப்புகள். தாயாக போற்ற வேண்டியதாக இப்பாடலில் கூறப்படுவது எது? கடைசி இந்த பாடலில் போட்டிருப்பாங்க, தாயாக போற்ற வேண்டியது இப்பாடலில் கூறப்படுவது எதுன்னு சொன்னால் மண்ணை, நம்மளுடைய மண்ணை தான் வந்து தாயாக போற்ற வேண்டும். தாயாக போற்ற வேண்டியது மண். தாயாக போற்ற வேண்டியது என்னது? மண். நம்ம பிறந்து வளர்ந்த நம்மளோட தாய் மண்ணை தான் வந்து என்ன பண்ணணும், போற்ற வேண்டியணும். அடுத்து பாருங்க, அடுத்த பக்கத்தில் மொழியோடு விளையாடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 3 படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்திலிருந்து வார்த்தைகளை எடுத்து இந்த புறத்தில் பாருங்கள், நம்மளோட வலது புறத்தில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதோட வந்து நம்ம என்ன பண்ணணும், இணைக்கணும். படங்களின் இங்கே பாருங்கள், படங்களின் பெயர்களை எழுதுக, பெயரின் முதல் எழுத்துக்களில் உருவாகும் சொல்லுக்குரிய படத்துடன் இணைக்க. ஒவ்வொரு படத்தோட இங்கே படத்தோட பேரை எழுதணும். அதோட முதல் எழுத்தை எடுத்தோம்னா ஒரு வார்த்தை உருவாகும். அதை வச்சு இங்கே வலதுபுறத்தில் நம்மளுக்கு கொடுக்க படத்தோட நம்ம வந்து என்ன பண்ணணும், இணைக்கணும். முதல்ல ஒன்று நம்மளுக்கு உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கடல், விறகு, தையல் இயந்திரம் அப்படின்னா என்னது? கடலுக்கு முதல் எழுத்து கா, விறகுக்கு முதல் எழுத்து வி, தையல் இயந்திரக்கு முதல் எழுத்து தை. அப்போ என்ன வருது? கவிதை. இந்த வலதுபுறத்தில் பாருங்கள், கவிதை எங்கே இருக்குது? வலதுபுறத்தில் கவிதை எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், கீழே இருக்குது பாருங்கள். இதுதான் கவிதை கொடுத்துருக்காங்களா? கவிதை, கவிதை. அடுத்து அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை எழுத போகிறோம். இதை எழுதலாம். இது என்னது? மிளகாய். இது என்னது? மிளகாய். இது என்னது? தட்டு. இது என்னது? வைக்கோல். அப்போ இதில் நம்ம முதல் எழுத்து என்னென்ன வருது? மீ த வை. மிதவைன்னா என்னது? தண்ணியில் மிதக்கக்கூடியது. அப்போ இங்கே பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, தண்ணியில் மிதந்து போகக்கூடிய இதுதான் மிதவை. என்னது? மிதவை. அடுத்து பாருங்க, இது என்னது? உரல். என்னது? உரல். இது என்னது? தவளை. இது என்னது? விளக்கு. என்னது? விளக்கு. இதில் இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்கள் என்னது? உ த வி. உ. இங்கே பாருங்க, இதில் வலதுபுறத்தில் பாருங்க, இங்கே வந்து ஒருத்தருக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி இங்கே காட்டியிருக்காங்க பாருங்க. இதை வந்து உ த வி, உதவி. கடைசியாக பாருங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இது என்னது? ஒரு மலை. இங்கே என்ன பண்ணுறாங்க? இந்த படத்தில் என்ன செய்கிறாங்கன்னா தறி செய்கிறாங்க. தறி. என்னது? தறி. இது வந்து குரங்கு.
அப்போ இதில் இருக்கக்கூடிய முதல் வார்த்தைகள் மா த கு, மதகு. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அணையில் இதுக்கு பேர் தான் மதகுன்னு சொல்லுவாங்க. தண்ணி வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. நமக்கு தேவைப்படும் போது அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் வந்து அரசு வந்து திறந்து விடுவாங்க. இதுக்கு பேர் தான் மதகு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.